மணி எத்தனை? 9. டெய்லி இப்படி ஆபீஸ்ல இருந்து 9 மணிக்கு வந்தீங்கன்னா நான் போங்கன்னு போட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன் பாத்துக்கோங்க. என்ன பயமா இருக்கா? அந்த பயம் இருக்கணும். டெய்லி 6 மணிக்கு முடிகிற ஆபீஸ்ல இருந்து 9 மணிக்கு வீட்டுக்கு வர்றது. நான் வீட்டுல விட்டுட்டு போயிட்டா எல்லா வேலையும் ஒத்தையில பாக்கணும்னு பயம் வந்துருச்சா? ஏன் இப்படி பேரறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. ஐயோ ஐயோ, என் வாய் இருக்கே, என் வாய். என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? இன்னைக்கு தாண்டி என் மேனேஜர்கிட்ட சண்டை போட்டேன். டெய்லி வீட்டுக்கு ஆபீஸ்ல இருந்து லேட்டா போறதுனால என் பொண்டாட்டி சண்டை போடுறா. அதனால இனிமேல சரியான டயத்துக்கு விடுங்க, இல்லைன்னா இந்த வேலைக்கே நான் வரல, வேற ஒரு ஆளை வேலைக்கு போட்டுக்கங்கன்னு சொன்னேன். அந்த ஆள் இன்னைக்குன்னு பார்த்து உன்னை இனிமேல் கரெக்ட் டயத்துக்கு வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னானே. அவசரப்பட்டுட்டேனே. நான் கல்யாணத்தன்னைக்கு குஞ்சத்துல நிமிராமலே இருந்தேன். ஏன் நிமிரல? நிமிர்ந்தா உனக்கு கல்யாணம் நடந்துக்குமா? எங்க போனா இவ? ஏய் அம்மு, இங்க உட்காந்துட்டு என்னடி எழுதிட்டு இருக்க? போடா, நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன், அம்மா கிட்ட தான் சொல்லுவேன். எதே அம்மா கிட்ட சொல்ல போறியா? ஹலோ அம்மா, நான் அப்பவே சொன்னேன்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாது, முட்டா பையன்னு. நீ என் பேச்சு கேட்கவே இல்ல, அதனால இப்படி நடந்துட்டு இருக்கு. சரி சரி, ஏனாய் தேனு? அம்மா காலையில 10 மணிக்கு எழுப்பிட்டு டைம் என்னாச்சுன்னு கேக்குறா. இந்த முட்டா பையலுக்கு டைம் பார்க்கவே தெரியல. பா, இவ தூங்குனாதயா இந்த உலகமே அமைதியான மாதிரி இருக்கு. இல்லன்னு வச்சுக்கேன், பிறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே. நீ வீட்டுக்காரிக்கு ஆட்டக்காரிக்கு என்ன வித்தியாசம்? வீட்டுக்காரி ஆட்டக்காரி எனக்கு தெரியல. மேடையில வந்து ஒரு பாட்டுக்கு ஆடினான்னா அவ ஆட்டக்காரி, சரி அவ பாட்டுக்கு ஆடினான்னா அவதாயா வீட்டுக்காரி.